நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் தரக்கூடிய நிகழ்ச்சி தாங்க உணவே அமிர்தம். இன்னைக்கு நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில ரோஜால இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி தான் சித்த மருத்துவர் அருண் அவர்கள் பேச போறாரு. அதை தொடர்ந்து ஐஸ்வர்யா ராகவ் ரோஸ் கோகோனட் மில்க் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பொருள் ரோசாப்பூ. நம்ம அதை பன்னீர் பூ அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேறு பேராக சொல்லுவாங்க. அதாவது அதுலேருந்து பன்னீர் எடுக்கணும் இல்லையா, அதனால தான் அதுக்கு பன்னீர் பூ அப்படிங்கிறது குறிப்பிடுவாங்க. வண்ணத்தின் அடிப்படையில் அது ரோசாப்பூ அப்படின்னே நம்ம குறிப்பிடலாம். பொதுவாக அந்த ரோஸுக்குரிய தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய சுவைன்னு பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை தான். ஒரு மிதமான ஒரு இனிப்பு சுவை இருக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். சூட்டுனால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு பொருளாக அந்த ரோஸ் இருக்குது. அதை அந்த இதழ்களை நம்ம உலர்த்தி பவுட்ரு பண்ணி காலை மாலை 2 வேளை ஒரு 2 கிராம் அளவு தண்ணியில் கலக்கி குடித்தோம்னாலே சூடு சார்ந்த பிரச்சனைகளை குணமாகும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய குறிப்பில் காணப்படுது. பொதுவாக சூடு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, அப்புறம் மலம் போகிற இடத்துல உள்ள எரிச்சல், மலச்சிக்கல், அதிகப்படியான கழிச்சல், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸ் இதழ் கொண்டு. பொதுவாக அந்த கழிச்சல் நோயினால் அவதிப்பட்டிருக்கவங்களுக்கு அந்த சூட்டு கழிச்சல்னு சொல்லுவோம். அதிகப்படியான சூட்டின் காரணமாக ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி வயிற்ற பிரட்டி வலிச்சு தொப்புளை சுற்றி வலியோடு இருக்கக்கூடிய கழிச்சல் நோய்க்கு நம்ம ஒரு மருந்தாக கொடுக்குறது இந்த குல்கந்தை தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. ரோஸும் சர்க்கரையும் சேர்ந்த அந்த கலவையை தான் நம்ம கொடுப்போம். ஆசனவாய் எரிச்சல் உள்ளவங்களுக்கு, சில பேருக்கு மோஷன் போயிட்டு வந்த பிறகு ஒரு கடுமையான வலி இருக்கும் ஆசனவாயில், ஒரு மணி நேரம் வரைக்கும் தீப்பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த குல்கந்தை நம்ம மருந்தாக நம்ம கொடுப்போம். ரோஸ்லேருந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த குல்கந்துன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம மருந்தாக கொடுப்போம். நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரோஸ் இதழ்களையே நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு ரோஸ் இதழ்கள், அது பச்சையாக இருந்தாலும் சரி, இல்லை நிழல் உலர்த்தி காஞ்சி இதழ்களாக இருந்தாலும் சரி, அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர் அளவு வற்ற வச்சு வடிகட்டி குடிச்சிங்கனாலும் இந்த மாதிரியான சூடு சார்ந்த பிரச்சனைகள் குணமாகும். சிலருக்கு அதிகப்படியான சூட்டின் காரணமாக அதிகமான நீர் வேட்கை இருக்கும். அதாவது அதிக தாகம் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி குடித்தாலும் அடங்காத தாகம் இருக்கும். அந்த மாதிரி தாகம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ரோஸில் செஞ்ச அந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மணப்பாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ரோஸ் நிறையா கிடைக்குது, திடீர்னு நமக்கு நிறையா கிடச்சிருக்குன்னா இந்த மணப்பாகுனா சிறப்பு, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய சிறப்பு தான். ரோஸை நம்ம கஷாயம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, 2 டம்ளர் தண்ணியில் 1/2 டம்ளர் அளவு வற்ற வைக்கிற அந்த கஷாயம் அளவுக்கு நம்ம கருப்பட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு 50 கிராம் அளவு ரோஸை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவு கருப்பட்டி எடுத்து அதை தண்ணியில் போட்டு பாகு பதமாக நம்ம காய்ச்சி ரெண்டையும் சேர்த்து அந்த கஷாயத்தையும் அந்த பாகையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கும் போது கிடைக்கக்கூடியது தான் மணப்பாகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மணப்பாகை செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது சூட்டுனால் நம்ம முதல்ல குறிப்பிட்ட சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் கடுப்பு, ஆசனவாய் எரிச்சல், வயிற்று வலி, சூட்டு கழிச்சல் இதெல்லாம் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த ரோஸில் செய்யக்கூடிய அந்த மணப்பாகுக்கு உண்டு. இது இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் காலம் வரப்போகுது, இதில் பல்வேறு வகையான குறிப்பிட்ட இந்த மாதிரி சூடு சார்ந்த நோய்கள், பல்வேறு நோய்கள் வரும். அதை தவிர்ப்பதற்கு ஒரு வீட்டிலேயே செய்யக்கூடிய அந்த ரோஸ் மணப்பாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாகவும் இது பயன்படும். இப்படி பல நன்மைகள் நிறைந்த இந்த ரோஸை வச்சு இன்றைக்கி ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்கிறத இப்போ பார்க்கலாம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாடும் வித்தியாசமான உணவு வகைகளை நாம பார்த்துக்கிட்டே வரோம். முதல்ல நாம ஆரம்பிச்ச போது வெத்தலையை வச்சு பக்கோடா பண்ணோம். அப்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஓமவல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இப்படின்னு அன்றாட வாழ்வுல பயன்படும் அத்தனை பொருட்களும் சித்த மருத்துவத்துல எப்படி பயன்படுதுன்னு டாக்டர் அருணும் எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விதவிதமான உணவு வகைகள் நினைச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 50 எபிசோட்ஸையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு உணவே அமிர்தம். ஒவ்வொரு எபிசோட்லயும் நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சின் மட்டும் இல்லாம சிறப்பாக உலர் பழங்களையும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் ஃப்ரூட்டான அன்னாசி பழத்தை வச்சும் நம்ம குழம்பெல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம ஒரு பூவை வச்சு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்கை நாம பண்ண போறோம்.
சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போவே எல்லாருக்கும் பயங்கரமாக புழுங்குது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல, சில்லுன்னு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு எல்லோரும் பாட்டில் ட்ரிங்க்கை பயங்கரமாக குடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் இல்லைங்க. பாட்டில் ட்ரிங்க்ஸில் எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. சில பேர் சொல்கிறாங்க இதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை, ரியல் ஜூஸு இது, உண்மையாக அப்படியே நாங்கள் பறித்து அப்படியே பாட்டிலில் போட்டு அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் நம்ம நம்ப முடியாது இல்லையா? என்ன தான் வெளியே வாங்கினாலும் நாம் வீட்டில் பண்ணுற மாதிரி எதுவுமே வராதுங்க. நம்ம வீட்டில் பண்ணுற உணவுகளும் வெளியில் வாங்குகிற உணவுகளுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது ரோஸ் கோகோனட் ட்ரிங்க். ரோஸ் கோகோனட் ட்ரிங்க் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், ரோஜா இதழ்கள், தேங்காய் பால், இளநீர், சர்க்கரை, ஐஸ் கட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இன்னைக்கு அடுப்பு பக்கமே போகாமல் கூலான ஒரு ட்ரிங்காக நாம் பண்ண போகிறோம். கூலான, எனர்ஜெட்டிக்கான, ரெஃப்ரெஷிங்கான ரோஸ் கோகோனட் ட்ரிங்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடியே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் அடுப்பு பக்கமாக இல்லாமல் தனியாகவே வச்சுருக்கேன். இதுக்கு ரோஸ் வாட்டர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், சுகர், டெண்டர் கோகோனட் வாட்டர், கொஞ்சமாக கோகோனட் மில்க்கு. இதுக்கு ரோஸ் பெட்டல்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஐஸும் ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜூஸரில் நாம் மிக்ஸ் பண்ணணும். டெண்டர் கோகோனட் வாட்டர் இருக்குது, இதில் கொஞ்சமாக கோகோனட் மில்க், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ். இதை நாம் ஜூஸரில் போட்டு மிக்சியில் ஒரு 2 அடி அடிக்கணும். கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸ், கோகோனட் மில்க், டெண்டர் கோகோனட் வாட்டர், கொஞ்சமாக சுகர், கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ். வாசனை சூப்பராக இருக்குது. ரோஸ் மில்கெல்லாம் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. பட் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சம் டேங்கியாகவும் இருக்கும். ரோஸ் கோகோனட் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு இதில் நாம் இளநீ ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேவருக்காக நாம் இதில் ரோஸ் பெட்டல்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு பெப் நமக்கு கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் லெமனேட் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாம் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சேர்ந்த இந்த ரோஸ் கோகோனட் ட்ரிங்க் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உடம்பை கூலாகவும் வச்சுருக்கோம், எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுருக்கோம், வித்தியாசமாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது. டேஸ்ட்டு அதை விட பிரமாதமாகவே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் டைம் இருக்கும்போது இந்த ரோஸ் கோகோனட் ட்ரிங்க்கை செஞ்சு பாருங்கள். ரோஸ் கோகோனட் ட்ரிங்க் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்காங்க இல்லையா. சில விஷயத்தை அப்படியே இங்கிலீஷில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். தமிழ் படுத்தி சொன்னோன்னா குழந்தை பக்கத்தில் வர மாட்டாங்க. இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க தாராளமாக சாப்பிடுவாங்க. அவங்கள நீ ஒரு பெவரேஜ் குடிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு எளிமையான உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவே இந்த ரோஸ் கோகோனட் ட்ரிங்க் இருக்கும்.
ரோஸில் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய பொருள், தேங்காயில் இயல்பாக இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கக்கூடிய பொருள், இயல்பாக தேங்காயில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட். அது வேறு எந்த உணவுப் பொருளையுமே வராது இல்லையா, தாய்ப்பாலுக்கு அப்புறம் தேங்காயில் தான் அது இருக்குது. அதனால் தாராளமாக அந்த ரோஸ் கோகோனட் ட்ரிங்கை உடல் சூடு சார்ந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சிறியவங்க பெரியவங்க எல்லாருமே இதை பயன்படுத்திக்க முடியும். ரோஸ் இதழ்களை இந்த மாதிரியான சூட்டு வியாதிகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ நாள்னாலும், இந்த வெயில் காலத்தில் இப்போ வரப்போகுது இல்லையா, சம்மர் வரப்போகுது, இந்த வெயில் காலங்களில் நம்ம ரோஸ் இதழ்களை இந்த மாதிரியான சிரப் ஃபார்ம்லேயோ இல்லை இந்த மாதிரி ட்ரிங்க் ஃபார்ம்லேயோ நம்ம எடுத்துக்கும் போது உடல் சூடு சார்ந்த பிரச்சனைகள் வராது. சிலருக்கு அதிகமாக வேர்க்கோரு அள்ளி போடும் இந்த வெயில் காலத்தில், எப்போவுமே உடல் எரிச்சலோட காந்தலோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு நீர்க்கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையிறதுனால சிறுநீரோட நிறம் அடர் நிறமாக போகலாம், அவங்களுக்கு சிறுநீர் எரிச்சல் வரலாம், சிலருக்கு ஆசனவாய் எரிச்சல் வரலாம். இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில், இந்த கோடை காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைனே சொல்லலாம். அதை இயல்பான முறையில் நம்ம வென்றெடுக்கிறதுக்கு இந்த ரோஸ் இதழ்கள் வந்து நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் கஷாயமாக குடிக்கலாம், இல்லைனா சிரப் செஞ்சு அதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ட்ரிங்காக செஞ்சு நம்ம தாராளமாக பயன்படுத்தும் போது இந்த சூடு சார்ந்த நோய்கள் வந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.